ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அ நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நார்மல் வீடியோஸ் இல்லை நார்மல் ஃபுட்டேஜஸை நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸோ எம்எக்ஸ்எஃபாக கன்வெர்ட் பண்ணி ஸோ ஆவிடில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆவிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4வது வீடியோ, சரிங்களா. ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி எம்எக்ஸ்எஃபாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ டாவின்சி ரிசால்வில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எம்எக்ஸ்எஃபாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ 18.5 வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டேபிளாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா. ஸோ நம்ம வந்து எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது எம்எக்ஸ்எஃபாக கன்வெர்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆவிடில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். ஸோ நம்ம எதுக்கு அப்படி யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா ஸோ ஆடியோ அப்புறம் வந்து வீடியோ இந்த ஃபுட்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆவிட் பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கும், சரிங்களா. நம்ம வந்து இந்த எம்எக்ஸ்எஃபாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக எல்லாமே இருக்கும், சரிங்களா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸோ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி நம்ம எம்எக்ஸ்எஃப் நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன், சரிங்களா. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோட ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ரஞ்சிதமே வீடியோ செலக்ட் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டாவின்சியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ணிட்டேன். ஸோ டாவின்சி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியான சாஃப்ட்வேர். அதை பற்றின வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா போடலாம், சரிங்களா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரஞ்சிதமே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டோம். ஸோ ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் மியூட் பண்ணிட்டேன், ஏன்னா மேபி காப்பிரைட்ஸ் இஷ்யூனால வந்து பார்த்திங்கன்னா நான் மியூட் பண்ணிட்டேன். ஸோ மியூட் பண்ணதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா வராது, ஓகேங்களா. ஸோ நான் வந்து இதை பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டேன், ஓகேங்களா. ஸோ வீடியோ வந்து லேக் ஆகும் ப்ளே ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து டைம் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ ட்ராக் பண்ணதுக்கப்புறம் ஸோ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்துடும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து இன்னும் ஒரு 2-3 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போடுறேன். ஸோ நான் இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டு காட்டுறேன், சரிங்களா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ டைம் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டேன். ஸோ நார்மலாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறது தான். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வீடியோவும் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா டைம் லைனில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம எம்எக்ஸ்எஃபாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறவங்க, அதாவது நம்ம பண்ண மாட்டோம். ஸோ எடிட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்குன்னு ஒரு டீம் தனியாக இருப்பாங்க. அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபுட்டேஜை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க நல்லா ட்ராக் பண்ணி இந்த சைடு அந்த சைடு வந்து நம்ம ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வீடியோ லேக் ஆகுதா ஸோ நம்ம அந்தமாரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டெலிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் அந்த டெலிவர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து ஒரு இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் ஆகும், அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம் என்னன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு எம்எக்ஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லொக்கேஷன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆன் டைட்டில் அப்படின்னு இருக்குது. ஸோ சிங்கிள் கிளிப்பாக இண்டிவிஜுவல் கிளிப்பாக அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். ரெண்டாவது சிங்கிள் கிளிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் அவுட்புட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் 2 வீடியோ சேர்ந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது, இண்டிவிஜுவல் கிளிப்புன்னு கொடுக்கணும். நம்ம எம்எக்ஸ்எஃபாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறதுனால இண்டிவிஜுவல் கிளிப்புன்னு கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் பண்ண வீடியோவும் நமக்கு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும், சரிங்களா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ஸோ அடுத்து ஃபைல் நேம் யூசஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். சோர்ஸ் நேம்னா அந்த வீடியோவில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். கஸ்டம் நேம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடாது. எம்எக்ஸ்எஃப்க்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தனிப்பட்ட வீடியோ வேறு எதனா வீடியோ இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம எம்எக்ஸ்எஃப்பில் அப்படி தான் கொடுக்கணும், ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும். ஸோ எம்எக்ஸ்எஃப் ஓபி ஆட்டம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ நம்ம அது கொடுத்துக்கலாம். கோடக் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எக்ஸ் ஹெச்ஆர் அப்படின்றது கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து 10 பிட்டா 12 பிட்டா வீடியோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ 10 பிட் அப்படி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதாவது 10 பிட் 12 பிட் வீடியோ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஸோ அவங்க டிஓபி வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்ன பீட்டில் எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த டீம் தனியாக உங்களுக்கு ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ லோ பிட் ரேட்டு அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஹை குவாலிட்டி இந்த ஹெச்கியூ அப்படின்னா ஸோ எக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 10 வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணோம், சரிங்களா. அது வந்து உங்களுக்கு ஒரு 2-3 வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆவிடோட பேசிக்காக வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும், சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டின்றதை கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ வீடியோ வந்து ரெசல்யூஷன் அப்படின்றது கேட்கும். ஸோ நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ 1080p வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு நம்ம வந்து ஆடியோ வந்து நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நம்ம எல்லாம் ஃபைல் நேமு அப்புறம் சோர்ஸ் நேமு எல்லாமே வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஸோ ஆடிக்யூ ரெண்டர் அப்படின்னு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே ரெண்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்எக்ஸ்எஃபாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி இது வேணால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகலாம். அதாவது வீடியோட சைஸை பொறுத்து, அதேமாதிரி வந்து நீங்கள் எத்தனை கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்கன்ற பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைம் வந்து டிலே ஆகும். ஸோ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வீடியோ வந்து ஃபாஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். இதை வந்து கட் பண்ணி கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஆடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ஆடியோ வராது. இந்த எம்எக்ஸ்எஃபாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோ வராது. ஓகேங்களா? உங்களுக்கு ஆடியோ வரும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ 2 ஆடியோ வரும். 2 ஆடியோ எதுக்குன்னா, ஸோ லெஃப்ட் சைடு ஆடியோ, ரைட் சைடு ஆடியோ. அது வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ டேரெக்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியாது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம ஆடியோவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபுல்லாமே ஆடியோ எல்லாமே கட் பண்ணிவிட்டோம். வெறும் வீடியோ மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோ வந்து வராது. ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்எக்ஸ்எஃப்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கிரியேட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். நம்ம இது வந்து நமக்கு எம்எக்ஸ்எஃப் ஃபைலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்எக்ஸ்எஃப்பை எப்படி ஆவியில் இம்போர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து DaVinci, ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாஃப்ட்வேரோட பேசிக் டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் இருக்கும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது. சரிங்களா? ஸோ பை மகளே.